Hello everyone, welcome to my channel DK Passion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ ஒரு ஜாலியான வீடியோ தாங்க. பாத்தீங்கன்னா லைக் ஷாப்பிங், குக்கிங், க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டே இன் லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. எஸ், மந்த்லி ப்ரொவிஷன் வாங்கிறதுக்காக தாங்க வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்ஸ்குள்ளேயே இருக்க சூப்பர் மார்க்கெட் தாங்க. என்னோட மந்த்லி ப்ரொவிஷன் ஸ்டாக் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா தால் ஐட்டம்ஸ் லைக் சாம்பார் பருப்பு, சிறுபருப்பு, உளுந்தப்பருப்பு இதெல்லாம் வந்து மந்த்லி ப்ரொவிஷனில் நான் வந்து வாங்கிடுவேங்க. யூஸ்வலாக மந்த்து ஸ்டார்ட் ஆகி 5 தேதிக்குள்ளே நான் பிளான் பண்ணிவிடுவேன். என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத அதை நோட் டவுன் பண்ணியும் வச்சுப்பேங்க. இப்போ யாராச்சும் எனக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வேறு எங்கேயாச்சும் ஷாப்புக்கு போவேன். லைக் சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி பல்காக கொஞ்சம் நிறைய வாங்கணும் அப்படின்னாக்கா. அதர்வைஸ் வந்துட்டு நாங்கள் வந்து சின்ன ஃபேமிலிங்கிறதுனால எனக்கு வந்து நான் மந்த்லி வந்து எனக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத நான் வந்து பிளான் பண்ணி எழுதி வச்சுப்பேன். அதே போல் நிறைய வந்து நான் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்க மாட்டேன். இதில் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வைப்பாங்களா, அந்த மாதிரி நான் வைக்க மாட்டேன். மந்த்லிக்கு தேவையான எல்லாத்தையும் நீட்டாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுடுவேன். அது கரெக்டாக 1 மந்த்துக்கு வந்து எனக்கு வந்துடும். அதே போல் இந்த மாதிரி மந்த்லி ப்ரொவிஷனுக்காக நான் எங்கே வந்தாலும் சரிங்க, கட்டாயம் வந்து அன்றைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி குடிக்கிறது வந்து என்னோடய ஹேபிட்டு. பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த ஜூஸ் குடிச்சிட்டே வந்து வீட்டுக்கு போகிறதுல வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதை எப்போயுமே நான் என்ஜாய் பண்ணுவேன். நானும் என் பையனும் வந்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் 2 பேரும் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போவோங்க. வந்துட்டு சூப்பராக வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன். ப்ரொவிஷன் எல்லாமே வாங்கிட்டேன். கொஞ்சம் திங்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நான் கொஞ்சத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததையும் சில்லுன்னு ஒரு ஜூஸ் தான் போட்டு குடிக்க போகிறேன். எப்படி சம்மரையும் மாங்காவையும் பிரிக்க முடியாதோ அதே போல் தாங்க சம்மர் ட்ரிங்க்னால் கட்டாயம் இந்த மாங்காய் ஜூஸ் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம சோடா குடித்தா எப்படி சுருன்னு இருக்கும் அதே போல் தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். மாங்காயை வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணாங்கிறவங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை 2ஆக உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூபும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நல்லா பேஸ்ட்டாக மட்டும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இதை அப்படியே வந்து வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வடிகட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தேவையான அளவு வந்து நல்ல கோல்டான வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதுக்கு டேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக சுகரோ அல்லது சால்ட்டும் தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னாக்கா ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சும்மா சூப்பராக இந்த வெயிலுக்கு இப்படி ஒரு ஜூஸ் நீங்கள் இது மாதிரி குடிச்சிருக்கவே முடியாது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மருக்கு சூப்பராக ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மதியானம் லஞ்சுக்கு தாங்க வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து மாங்காய் ஸ்பெஷல்னே சொல்லலாம். அடுத்தும் வந்து நான் பண்ண போகிறது மாங்காயை வச்சு தான் வந்துட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நோ ஃபயர் எதுவுமே தேவையில்லைங்க. ஸோ ஜஸ்ட்டு மிக்ஸி இருந்தால் போதும். நீங்கள் வீட்டில் வந்து 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்மருக்கு வெயிலில் எழுந்திரிச்சு போய் நம்ம சமைக்கணும் அப்படின்னாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம லேடிஸ்க்கு தோணும். அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் உங்கள் சமையலும் ரெடி ஆகிடும். அட்டகாசமான சூப்பரான டிஷ்ஷும் ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது குயிக்காக பார்த்துடலாம்.
நான் இன்றைக்கி ஒரு மாங்காயை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காய், 3 பல் பூண்டு, 1/4 கப் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. தண்ணிலாம் ஊற்றாமல் இதை அப்படியே கோர்ஸாக வந்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் துவையல் சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடு சாப்பாட்டோட கொஞ்சமாக போட்டு எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி அப்பளம் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த துவையலை ரசம் வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ரசத்துக்கும் இந்த துவையலுக்கும் அடிச்சிக்கவே முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நார்மலாக நான் பண்ணுற ரசம் கிடையாது, தேங்காய் பால் ரசம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து தேங்காய் பாலை வந்து கட்டியாக ஃபஸ்ட்டு நம்ம திக்காக எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கப்பும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சி அந்த 2வது பால் எடுப்போம்ல, அது மாதிரியும் வந்து 2 டைம் வந்து நான் பிரித்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த தேங்காய் பால் ரசம் மஸ்ட்டு ட்ரைங்க, மறக்காமல் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, அதனால் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னாக்கா இந்த தேங்காய் பால் ரசம் வச்சு கொடுங்க. ரசமே சாப்பிடாதவங்க கூட ரசம் சாப்பிடுவாங்க. ஸோ எப்பயும் போல் தான் நம்ம புளி இந்த தக்காளிலாம் போட்டு கரைச்சிக்கலாம். ஆனால் வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க. புளிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி அந்த கொஞ்சம் தண்ணியிலே வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம வந்து மிளகு, சீரகம், பூண்டு வந்து தோல் உரிக்காமல் நல்லா அதையும் வந்து தட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2வதாக எடுத்த அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள், பெருங்காயம், தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா குண்டு மிளகாயாக இருந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வரமிளகா நல்லா வதங்கட்டும். அதுவும் நல்லா வதங்கின வாட்டிக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா தேங்காய் பால் வந்து திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்லேயே வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா ரசம் மாதிரி எல்லா பக்கமும் பொங்கி வரும். ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திக்காக வச்சுருக்கோம்ல, அந்த பாலை வந்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக அட்டகாசமான ஒரு தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அதே சட்டியில் வந்துட்டு நான் கொஞ்சமாக ஆயில் போட்டு அந்த ரிங் அப்பளம் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ரிங் அப்பளம் கிடச்சினா இந்த சம்மருக்கு பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணி வீட்டில் இருக்கிறதுக்கு ஜாலியாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ என்னோடய லன்ச் வந்து சூப்பராக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் தாங்க. மறக்காமல் வீட்டில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் இன் சென்னையில் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வைரல் சேல் ஒன்று நடக்க போகுதுங்க. அது எங்கே, எப்போ அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். டேட் வந்து 13, 14, 15 இந்த 3 நாள் தான் வந்து நடக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சாலையில் இருக்க விவாந்தா சென்னையில் தான் நடக்குது. இங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குங்க. லைக் கிளாத்திங், ஃபுட்வேர், பெட்ஷீட், ஹோம் டெக்கர், பர்ஃப்யூம், லேடிஸ் பேக்கு, ஷூ, இன்னும் எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய எக்ஸிபிஷனாக இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்போவுக்கு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது 3 நாள் தான் நடக்குது. ஸோ அதனால் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். டைமிங் வந்து மார்னிங் 10 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச கலா உற்சவ் தாங்க. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி கத்திப்பாராவில் உள்ள அர்பன் ஸ்கொயரில் தான் நடக்குது. இங்கே உள்ள எல்லா திங்ஸுமே ரொம்ப சூப்பராக அஃபோர்டபுளாக இருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி அங்கே உள்ள ஜெய்ப்பூர் காட்டன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்னும் நீங்கள் விசிட் பண்ணலைன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். டைமிங் வந்து 10:30லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்கேயும் ஹேண்ட் கிராஃப்ட், ஜுவல்லரி, ஹோம் டெக்கார்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இதோட எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனிங் டிப் தாங்க கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து எப்போயுமே வந்து நம்ம முகம் பார்க்குற மிரர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து க்ளீன் பண்ணுவேன். அதை வந்து எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்க ஒரு திங்ஸை வச்சே நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். வாங்க எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இந்த க்ளீனிங் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் செலவே பண்ண வேணாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற விபூதி திருநூறுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. ஜஸ்ட் இந்த 2 ப்ராடக்டை வச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து மிரரை வந்து க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பாத்ரூம் கண்ணாடியில் தான் வந்து நிறைய வந்து அந்த சால்ட் வாட்டர் ஸ்டெயின், அப்புறமேட்டுக்கு வந்து சோப் ஷாம்புவோட ஸ்டெயின்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பாத்ரூமில் இருக்க மிரரை வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கங்கே அந்த டாட் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து அந்த திருநூறு எடுத்து ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணி முடித்த உடனேவே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி தொடச்சிடலாம். நம்ம தண்ணி எதுவுமே போட தேவையில்லைங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து வச்சு தொடச்சிட்ருக்கணும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை இருக்காது. ஜஸ்ட்டு வந்து இந்த திருநூறு வந்து அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக நீட்டாக வித்தின் அ செகண்டில் வந்து எனக்கு வந்து இது க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சுங்க. அதே போல் தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரும் சரி, அங்கேயும் பார்த்திங்கனாக்கா சம்டைம்ஸ் வந்து கோகோனட் ஆயில் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ அதுக்குமே வந்து இதே ப்ராசஸ் தான். அப்படியே அப்ளை பண்ணி நம்ம தொடச்சோம் அப்படின்னாக்கா செம சூப்பராக க்ளீனாக இருக்குங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.